அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் பன்னீர்செல்வத்தை துச்சமாக பேசி முதல்வர் பதவிக்கு சசிகலாவை நியமிக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் சிலர் தீர்மானம் நிறைவேற்றியதாக கூறப்படுகிறது. அதனால் டெல்லிக்கு போய் வந்தது முதல் டாப் கியரில் செல்லும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தான் யார் என்பதை ஒவ்வொரு நாளும் ஆணித்தரமாக நிரூபிக்க ஆரம்பித்து விட்டார். அதிரடியாக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீடு, அலுவலகம், கோட்டை என ரெய்டு தொடர்கிறது. விவரம் அறிந்தவர்கள் அடுத்தடுத்த அட்டாக் தொடரும் என்று கூறி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று கடும் கோபத்தில் கோட்டைக்கு வந்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மொத்த அமைச்சர்களையும் தனது அறைக்கு வரவழைத்திருக்கிறார். யாரையும் உட்காரவும் சொல்லவில்லை. அனைவரும் நின்றபடியே இருந்திருக்கிறார்கள். அவர்களை ஏறிட்டு பார்த்த முதல்வர், அம்மா விட்டு சென்ற கடமைகள் நிறைய இருக்கிறது, அம்மாவின் கனவுகளும் நிறைய இருக்கிறது, நமக்கு அம்மா மட்டும்தான், சின்ன அம்மா, பெரிய அம்மா, நடு அம்மா என்று யாரும் இல்லை, இனி யாரும் யாருக்கும் காவடி தூக்க வேண்டாம், யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது, தப்பு செய்தவர்களுக்கு துணை போனீர்கள் என்றால் உங்களை கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது, போய் வேலைகளை கவனியுங்கள் என்று கூறி அனுப்பியிருக்கிறார். ஆடிப்போன அமைச்சர்கள் முகம் இருண்டு போய் திரும்பியிருக்கிறார்கள். இதனால் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை பதவி விலக கோரிய ஆர்.வி. உதயகுமார் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் இனி அமைச்சர் பதவி நிலைக்குமா என்ற கவலையில் உள்ளனராம். நன்றி.